யோசேப்பை குறித்து சொல்லுகின்றார், யோசேப்பு கனி தரும் செடி. அல்லேலூயா. அவன் சாதாரணமான செடி அல்ல, நீர் ஓரங்களிலே. வாசிக்கலாம், எப்படி என்ன சொல்லுது? நீர் ஊற்றண்டையிலே கனி தரும் செடி. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த லைன் சொல்லுகிறது, அந்த கொடி எங்க படருமா? சுவர்களின் மேல், சுவர்களின் மேல் படரக்கூடிய. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு விதையாய் பார்த்து, யோசேப்பு விதையாய் இருந்தான். அந்த விதை உருவாக்கப்படுகிறதற்கு அவன் அனுபவித்த கொடுமைகள் அவனுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவும் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பார்வையில் பார்த்து சொன்னால், எத்தனை பிரச்சனைகளை அவன் சந்தித்திருக்கிறான், எத்தனை காலங்கள் தனிமையை ஏற்றிருக்கிறான், எத்தனை புலம்புதல்களை அனுபவித்திருக்கிறான், பொய்யான குற்றச்சாட்டுகளினாலே சிறை வாசம் அனுபவித்திருக்கிறான். எல்லாவற்றிலும் அவனுடைய நீதியை தேவன் வெளிக்கொண்டு வந்து சகல மனிதர்கள் பார்த்த பார்வைக்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையில அவன் வாழ்க்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்தினாரு. அதனால தான் யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லுகிறான், அவனுடைய கண்கள் பார்த்த தரிசனம் என்ன என்று சொன்னார்? அவன் கனி தரும் செடி. அல்லேலூயா. வாழ்க்கை வறட்சி தான், அவன் வாழ்வின் சூழ்நிலைமைகள் தனிமை தான், அவனுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் தான். ஆனால் அந்த யோசேப்பை குறித்து தகப்பனாகி யாக்கோபு பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், அவன் சும்மா இல்லை, கனிதரும் செடி. அல்லேலூயா. அவன் கனிதரும் செடி மட்டுமல்ல சொல்லுகின்றான், அவன் கொடிகள் எங்க படரும்? சுவர்களில் படரக்கூடிய வல்லமை யோசேப்புக்கு மட்டும் உண்டு. அல்லேலூயா. 12 கோத்திரத்தையும் குறித்து, 12 பிள்ளைகளை குறித்து இந்த யாக்கோபு தரிசனம் பார்க்கும் பொழுது வேறுபட்ட தரிசனத்தை குறித்து தரிசனம் கண்டான் யாக்கோபு. அல்லேலூயா. அவனிடத்தில் வளர்க்கப்படவில்லை யோசேப்பு, எங்கேயோ எப்படியோ வாழ்ந்தான். கடைசி காலத்தில் மட்டும் அவனை காணக்கூடிய பாக்கியம் மறுபடியும் கிடைச்சி, அவன் செத்து போனது போல இருந்த அவனுடைய ஆவி மீண்டும் உயிர் பெற்று அவனை கண்டதனால் சந்தோஷப்பட்டு மீண்டும் அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது. ஆனா அவன் பிள்ளைகளை குறித்து தரிசனங்கள் சொல்லும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து சொல்லுகிறான், அவன் கனிதரும் செடி மட்டுமல்ல, அவன் நீர் ஓரங்களிலே நாட்டப்பட்ட செடி மட்டுமல்ல, அவன் ஸ்தோத்திரம் சுவரிலையும் அவன் வேர் விடத்தக்க ஒரு செடி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விதை வீரியம் நிறைந்த விதையாய் உருவாக்கப்படுகிறதற்கு அநேக உறவுகளின் ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த விதைக்குள்ளே ஒரு பெரிய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை வெளியே கொண்டு வருகிறதற்கு அத்தனை உறவுகளிலும்